ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கோர் கட்டிங் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோர் கட்டிங் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. ஸோ அது மேபி ஓல்டு பில்டிங்காக இருக்கலாம், இல்லை நியூ பில்டிங்காக இருக்கலாம். ஸோ அது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு பில்டிங்காக இருந்துச்சுன்னா இன்டர்னலாக அது எவ்வளோ டிட்டோரேட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் மீன் பண்ண முடியும். இன்னும் இத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த பில்டிங் தாங்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இத்தனை வருஷம் வரைக்கும் இது தாங்கும், ஸோ நம்ம இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் வர முடியும். ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரட் கோர் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ காங்கிரட் கோரிங் மெத்தட். இந்த காங்கிரட் கோரிங் மெத்தடை செமி டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த காங்கிரட் கோரிங் மெத்தட் வந்து டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். கோர் கட் பண்ணி எடுத்த சாம்பிள் மூலமாக என்னென்ன டெஸ்ட்னா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பனேஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இன்டர்னலாக டிட்டோரேட்டாக இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்பர்ஷன் டெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் ஏரியாஸ்லாம் குளோரைட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கிராக் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அது மேபி ஸ்ட்ரக்சரல் கிராக்காக இருக்கலாம், இல்லை சிங்கேஜ் கிராக்காக இருக்கலாம். இப்போ மெயினான ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் இல்லை கேர்டர்லாம் டெப்த் ஆஃப் கிராக் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இது மெயினாக யூஸ் ஆகும். ஸோ ஃபிசிக்கலாக வந்து நம்ம கோர் கட் பண்ணுறது மூலமாக இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து கோர் கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரோட்டரி கட்டிங் டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து டைமண்ட் பிட்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் டைமண்ட் பிட்ஸோட சைஸ் மட்டும் வேறு யூஸ் ஆகும். இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த டயாமீட்டர் ஆஃப் த கோர் கட்டிங் சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 70 mm கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டயாமீட்டர் ஆஃப் டூலை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் வந்து கோர் கட்டிங் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வேறு ஷேப் வந்து பண்ணுறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் பண்ணுறாங்க. கோர் கட் பண்ணுற சாம்பிளோட சைஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஐஎஸ் கோட் படி ஒரு அலோவன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காங்கிரட் கோர் பண்ணுற சாம்பிளோட காங்கிரட்டில் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 mm இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதோட 3 times மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 60 mm வரும். மோர் தென் 60 mm இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கோர் கட்டிங் அந்த சாம்பிளோட டயா இருக்கணும், சைஸும் இருக்கணும். ஸோ இதான் வந்து அலவன்ஸ். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கோர் கட்டிங் சாம்பிளோட சைஸ் வந்து 50 mmலேருந்தே பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு நம்ம அஸ்பெக்ட் பார்க்கணும். கோர் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற இடத்துல ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரோஃபோமீட்டர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப மாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரீன்ஃபோர்ஸ்மெண்டோட ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கோர் கட்டிங் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லையோ அங்கே மட்டும் தான் கோர் கட்டிங் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சைஸ் ஆஃப் த கோர் கட்டிங் சாம்பிள் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். இதனால ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 50 mm 100 mm 150 mm ஒரு தடவை வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறதுனால நம்ம அதுக்குள்ள மட்டும்தான் சாம்பிள் வந்து கோர் கட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து சைஸ் ஆஃப் சாம்பிள் வந்து இவ்வளோ ரொம்ப கம்மியாகவே நம்ம கோர் கட் பண்ணுற சிச்சுவேஷன் நமக்கு வந்து பில்டப் ஆகுது. கோர் கட் பண்ண வேண்டிய இடத்த வந்து நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். கோர் கட் பண்ணுறதுனால ஸ்ட்ரக்சருக்கு எதுவும் டிஃபெக்ட்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கோர் கட் பண்ண வேண்டிய இடத்த வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து டாப்பாக இருக்கிறத மாதிரி ப்ரிஃபர் பண்ணணும். டாப்பாக இருந்துச்சுன்னா ஸோ கிரேட் ஆஃப் காங்கிரட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரட் வந்து அந்த இடத்துல குறையும். கிரேடு நீங்கள் M20 போட்டிருந்தா கூட, ஆனால் டாப்பில் வந்து நம்ம கோர் கட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பீமில் வந்து டாப் சர்ஃபேஸில் கோர் கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரட் வந்து கன்ஃபார்மாக குறைய நிறைய சான்ஸ் இருக்குது. இதனாலலாம் நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஒர்க்கபிலிட்டிக்காண்டி. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது டாப் சர்ஃபேஸில் வந்து வாட்டரே வந்து நிற்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரட் வந்து கம்பல்சரியாக குறையும். ஆனால் பாட்டமில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப பாட்டம்லையும் இல்லாமல் ரொம்ப டாப்லையும் இல்லாமல் மிடில் சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கோர் கட் பண்ண சாம்பிள் எல்லாத்தையுமே ஈவென்ட் ஷேப்பில் கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். நம்ம ட்ரிம் பண்ணி ஈவென்ட் ஷேப்பாக ஆக்கி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் எல்லா கோர் கட் பண்ண சாம்பிளையும் வந்து லைம் வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சிருவாங்க 2 daysக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சரே மெயின்டைன் பண்ணுவாங்க. 70 degree Celsiusலேருந்து 24 degree Celsius வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம கம்ப்ரஷன் டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரியராக வந்து கேப்பிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த கோர் சாம்பிளில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அந்த கோர் சாம்பிள் வந்து கம்பல்சரியாக வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நம்ம லோடு அப்ளை பண்ணுறதுக்கு பியர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நம்ம கோர் கட் பண்ணி எடுத்ததுனால அந்த டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் ஈவனாவோ பியரபுளாவோ இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த கேப்பிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேப்பிங்கில் வந்து 2 மெத்தட் இருக்குது. சல்ஃபர் கேப்பிங் இருக்குது, நியோப்ரின் கேப்பிங் இருக்குது. நியோப்ரின் கேப்பிங்னா ஒன்றும் இல்லை. நியோப்ரின்ங்கிறது வந்து ஒரு மெம்பரேன். ஸோ அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டை ஆஃப் கோருக்கு தகுந்த மாதிரி அந்த நியோப்ரின் மெம்பரேன் வந்து டாப் சர்ஃபேஸ்லையும் பாட்டம் சர்ஃபேஸ்லையும் வச்சுட்டு நேராகவே நம்ம வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். சல்ஃபர் கேப்பிங்னா என்னன்னா, நம்ம வந்து சல்ஃபர் மோட்டரை வந்து டாப் சர்ஃபேஸ்லையும் பாட்டம் சர்ஃபேஸ்லையும் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 days க்யூரிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட்டுக்கு வந்து அந்த கோர் கட் சாம்பிளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் சல்ஃபர் கேப்பிங். ஸோ இதான் வந்து 2 methods ஆஃப் கேப்பிங். நம்ம கோர் கட் பண்ணுற சாம்பிளோட லென்த் டு டயாமீட்டர் ரேஷியோ வந்து எப்பவுமே வந்து 1 to 2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
அதே மாதிரி அது வந்து 1 to 1.75 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதில் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தில் சில சேஞ்சஸ்லாம் வரணும், அதாவது கரெக்டான ஸ்ட்ரென்த் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஐஎஸ் கோடில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 to 1.75 வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறது வேண்டிய பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கரெக்டான கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்து ஆஃப் ஆக்சுவல் கோர் கட்டிங் சாம்பிள் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது மூலமாக நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம கோர் கட் பண்ணுறது மூலமாக என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் காங்கிரீட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டோரியேஷன் எவ்வளோ நடந்திருக்கு, இன்டீரியராக எவ்வளோ டிட்டோரியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த காங்கிரீட்ல என்ன சைஸ் ஆஃப் அக்ரிகேட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிரேடிங் எப்படி இருக்கு, வெல் கிரேட்டடா இருக்கா, இல்லை கேப் கிரேடிங் இருக்கா, இல்லை போர் கிரேடடா இருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஹனிகோமிங் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கோர் கட் பண்ணுறது மூலமா. உள்ள இன்டீரியர் ஹனிகோமிங் இருக்கா, வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராக்ஸ் எப்படி இருக்கு, டெப்த் ஆஃப் கிராக்ஸ் மெயினா மேலாப்ல தான் இருக்கா கிராக்ஸ், இல்லை டெப்தா இன்னும் டெப்த்தாவே போயிருக்கா, எவ்வளோ டெப்த் வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். மெயினாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வந்து மெயினாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் அக்ரிகேட்ல எதுவும் வந்து அட்டாக் இருக்கா, ஸோ ஆல்கலி அட்டாக்னு சொல்லுவாங்க, ஆல்கலி கெமிக்கல் அட்டாக் எதுவும் இருக்கா, ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குளோரைட் அட்டாக் எதுவும் இருக்கா, காங்கிரீட்ல எப்படி குளோரைட் அட்டாக் எதுவும் இருக்கா, ஸோ அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இது வந்து மெயினாக யூஸ் ஆகும் கோர் கட்டிங் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இது அஃபெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. கோர் கட்டிங்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு செமி டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் தான், இதனால டியூரபிலிட்டி அஃபெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி கோர் கட் பண்ண இடத்துல ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு, ஸ்டெபிலிட்டியும் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் கட் பண்ணுற இடம் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். முக்கியமான இடத்துல இல்லை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல முக்கியமான மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கோர் கட் பண்ணிட்டீங்க தவிர்த்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிடெக்ட் பண்ணாமல் கோர் கட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ டோட்டல் ஸ்ட்ரக்சருமே வந்து மேபி ஃபர்தராக ஃபியூச்சரில் கொலாப்ஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Hope you enjoy it.